அதிகமாக யாரும் உபயோகிக்க மாட்டாங்க எக்ஸப்ட் பிராமின்ஸ். இங்கிலீஷ்ல என்னதுங்க சாம்பல் பூ? ஆஷ்கார்ட். ஆஷ்கார்ட். சாம்பல் பூசணி. நீங்க என்ன சொல்லுவீங்க? வெள்ளை பூசணியா? வெள்ளை பூசணி. வெள்ளை ஒரு ஊர்ல ஒரு பேர் இருக்கு வெள்ளை பூசணி. ஆனா அது வெள்ளை இல்லை, அது பச்சை பூசணி. அது தோல் பச்சையா இருக்கும், மேல சாம்பல் போட்ட மாதிரி இருக்கும். சாம்பல் அது ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன சாம்பல் தடவுறதில்லை, அது ப்ரொடக்ஷன்லேயே அந்த மாதிரி இருக்குது. சாம்பல் பூசணின்னு பேர் இருக்கு. கடவுள் படைத்த படைப்பில் உயிருள்ள எல்லா செடி கொடி மரங்கள் பழங்கள் காய்கறிகள் இலைகள் எல்லாத்துலேயுமே பிரபஞ்ச சக்தி இருக்கு. ஆனால் இந்த சாம்பல் பூசணிக்காயில எக்கச்சக்கமான பிரபஞ்ச சக்தி இருக்கு. அதுதான் திருஷ்டி கழிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறோம். நம்ம ஆயுத பூஜை இல்லைன்னா கிரகப்பிரவேசத்துல வீட்டு முன்னாடி மாட்டிடுவோம். அது தானா நெகட்டிவை இழுத்து 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 சுருங்கி டீஹைட்ரேட் ஆகி கடைசியில வெறும் தோல் விதை மாத்திரம் விழும். அந்த அளவுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. அது நெகட்டிவ்ஸை சக் பண்ற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. சரி, திருஷ்டி, கண் திருஷ்டிம்பாங்க. அந்த கண் திருஷ்டியை எடுக்கக்கூடிய தன்மை இந்த சாம்பல் பூசணிக்கு இருக்கு. அது அற்புதமான ஒரு காய், கடவுள் கொடுத்த படைப்பு. அதுல இருக்கிற பிரபஞ்ச சக்தியை எப்படி யூஸ் பண்றதுன்னா, கடையில் இருக்கிற வெட்டி விற்கிற கட் பண்ணி விற்பான், அது வாங்கக்கூடாது. மூசா இருக்கணும், சின்ன சின்னதாக இருக்கணும். ஆயுத பூஜைக்கு வாங்குவோம் பாருங்க, சின்ன சின்னது. அந்த மாதிரி சின்ன சின்னது ஒரு நாளைக்கு ஒரு பூசணிக்காய் கணக்கில் ஒரு வாரத்துக்கு 7 பூசணிக்காய் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. வாக்கிங் போயிட்டு வந்த பின்னாடி இந்த பாதாம் அது சொன்னல அதெல்லாம் சாப்பிட்ட பின்னாடி இந்த சாம்பல் பூசணிக்காயை தோலை உரிச்சி சீவி உள்ள இருக்கிற வேண்டாதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அந்த மாமிசம் இருக்கு பாருங்க, அதை மாத்திரம் கெட்டியா இருக்கு பாருங்க, அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு தேங்காய் துருவக்கூடிய பிளேட்டு அதை எடுத்துக்கிட்டு கிரேட்டிங் பிளேட் கீழே ஒரு பாத்திரம் தேங்காய் துருவுற மாதிரி துருவுங்க. எக்கச்சக்கமா தண்ணி இருக்குதுல, ரசம். அந்த ரசத்தோட ஜூஸோட அந்த பல்ப்பு பாத்திரத்துக்குள்ள விடும். பல்ப்பு வேற ஜூஸ் வேற பண்ணுங்க. அந்த ஜூஸுக்கு ஒரு 1/2 டம்ளர் மோரை போடுங்க. 2 சிட்டிகை மிளகு பொடி, கருப்பு மிளகு பொடி, ருசிக்கு தகுந்த அளவு சிந்து இந்து உப்பு, ராக் சால்ட். ரெகுலர் சால்ட்டை போடக்கூடாது, சமுத்திர உப்பை போடக்கூடாது, ராக் சால்ட் தான் போடணும். நல்லா கலக்குங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழ ரசத்தை போடுங்க, கலக்குங்க. ஜூஸ் பண்ண உடனே அதை குடிக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, கோல்டு பண்றது, பாதி இப்போ குடிக்கிறது பாதி அப்புறமா குடிக்கிறது இல்லை. அதில் இருக்கிற என்டையர் பிரபஞ்ச சக்தி ப்ரிப்பேர் பண்ண உடனே குடிச்சிட்டிங்கன்னா உடம்புக்கு போயிடும். பிரபஞ்ச சக்தி என்னென்ன உபயோகம்னு உங்களுக்கு அப்பவே சொன்னேன். வியாதியே வராது, மனோவியாதி உடல் வியாதி ரெண்டுமே வராது. யோகி என்ன பிராணாயாமம் தியானம் பண்ணி பிரபஞ்ச சக்தியை உடம்புக்கு இழுத்துக்கிறான், அதெல்லாம் பண்ணாமையே அவன் பண்ற அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க இழுக்கலாம். சாம்பல் பூசணிக்கு நிறம் இல்லை, சாம்பல் பூசணிக்கு சுவை இல்லை, சாம்பல் பூசணிக்கு சுவாசனை இல்லை. நல்ல வாசனை, நல்ல வாசனை. நாற்றம், நாற்றம்னா அசிங்கமா போயிடும். சுத்தமான தமிழ் நாற்றம், வாசனையே இருக்காது.
அதனால் இது யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு வாசனை கொடுக்கறதுக்கு மோர் அடிக்கடி எங்க அம்மா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க வந்து சாப்பிட மாட்டோம்னு சண்டை போடுவோம். அது இப்பதான் தெரியும். வியாதியே வராது, சிரஞ்சீவியா வாழலாம், சாவே இல்லை. சாம்ப பூசணிக்காய் ரெகுலராக சாப்பிட்றவனுக்கு தீர்க்காயுசு, வியாதியே வராது. ஸோ இதை நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்த பின்னாடி இதை குடிச்சிடணும்.